மண்டே பசங்களோட பீச் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்டு ஃபேமிலியும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கின்னு பார்த்து ஊரில் இருந்து அனுப்பின பார்சல் மதியம் 12 to 1 டெலிவரி வரும்னு மார்னிங்கே மெசேஜ் வந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணி வாங்கி வச்சுட்டு அதிலிருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு போகலாம்னு டிசைட் பண்ணியாச்சு. என் தம்பி துபாயிலேருந்து பசங்க கேட்டாங்கன்னு துபாய் குனாஃபா சாக்லேட்டும் அனுப்பியிருந்தான். அதையும் தேடி எடுத்து குயிக்காக ஒன்று டேஸ்ட் பண்ணிவிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். மதியம் 2 போல் பீச் போயிட்டோம். அங்கே போனால் எல்லாருக்கும் ஒரே ஷாக். தண்ணி ரொம்ப உள்வாங்கி இருந்தது. ரொம்ப தூரம் உள்ளே நடந்து போய் பாய் போட்டு உட்காந்தாச்சு. பசங்க ஸ்விம் சூட் மாற்றிட்டு தண்ணியில் இறங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அப்படியே உட்காந்து கொண்டு போன ஸ்நாக்ஸை சாப்பிட ஆரம்பித்தோம். அப்படியே மாறி மாறி பசங்க தண்ணியில் கொஞ்ச நேரம், சேண்டில் கொஞ்ச நேரம்னு விளையாடிட்டு இருந்தாங்க. கைட் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பட்டம் பறக்க விட கரெக்டான வெதர். அப்படியே காற்றுலே மிதந்துட்டு இருந்தது. ஈவினிங் 4:30 போல் தண்ணி திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பிச்சுது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு 6 போல் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பக்கத்துலேயே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு வந்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.